ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ்டூப்ளூம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவையான மோர் குழம்பு எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறது, அதுவும் ரொம்ப பாரம்பரியமான ஒரு மெத்தடை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக, நல்லா க்ரீமியாக, ரிச்சாக இருக்கும். கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். நிஜமாக திருநெல்வேலியில் இந்த மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதை சொதின்னு சொல்லுவாங்க. இதில் வெஜிடபிள்ஸும் போட்டு செய்யலாம். நம்ம இன்றைக்கி ப்ளைனாக தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டோம். இந்த துவரம்பருப்பு நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற துவரம்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷங்கிறது ஒரு 15 நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பருப்பு பெருசாக வந்துடும். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். அதனால் எப்பயுமே நீங்கள் மோர் குழம்பு செய்கிறா இருந்தால் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை ஊற வச்சுருங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெறும் பருப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போ அரைச்ச பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்கடுத்து நம்ம மோர் குழம்புக்குள்ளே மோரை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நான் கெட்டி தயிர், ரொம்ப புளிக்காத தயிர், ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது. இதை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்குவோம். எதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றுறேன்னா, உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபைனாக ஈவனாக கிடைக்கிறதுக்காக நம்ம மிக்ஸி கப்பில் சுற்றி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு, துவரம்பருப்பு, பச்சை மிளகா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இது கூட மிக்ஸி கப்பை நல்லா அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இறுக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம். இந்த கடுகு வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாவை பொடி பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா காரம் உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் இன்னும் 2 காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் இதை நல்லா அந்த மிளகாயோட கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு பாதி சைஸ் அளவு வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். வெங்காயம் போடாமலும் செய்யலாம், வெங்காயம் போட்டு இந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா அதிலே மிக்ஸ் ஆகணும். பெரிய வெங்காயம் போடுறதோட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக வரும். மோரில் சேர்த்துற வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் கலவையை இதில் சேர்த்துருவோம். இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மோர் கலவையை சேர்த்துட்டு இது கூட தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக ஆயிரும் இறக்குனதுக்கப்புறம், அதனால் இப்போவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். நல்லா உங்களுக்கு ஒரு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். அதுக்காக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூளை எண்ணெயில் சேர்க்காமல் இந்த மாதிரி மோர் ஊற்றுனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு ஈவனான கலர் கிடைக்கும். உங்களுக்கு எண்ணெயில் திப்பி திப்பியாக மஞ்சள் கலராக இல்லாமல் ஒரு ஈவன் மஞ்சள் கலராக கிடைக்கும். அதுக்கப்புறம் கல் உப்பு, லாஸ்ட்டாக உப்பு சேருங்க. அப்போ தான் குழம்பு கடுத்து போகாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம போட்டிருக்க அந்த துவரம்பருப்போட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 கொதி கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா கமகமன வாசனையான மோர் குழம்பு தயாராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.